இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 10ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 31 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் மேல் ஏறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அரும் அடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக் கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். தவக்காலத்தின் இந்த நாளிலே இதோ நம் ஆண்டவர் இயேசுவின் மீது யூதர்கள் கல்லெறிய பார்த்தார்கள் என்று வாசிக்க கேட்டோம். இதோ புனித வாரம் நெருங்கி வருகிறது. இயேசுவின் பாடுகள் அண்மையில் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் இயேசுவை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும், சட்டத்தின் பெயரிலே அவரை கைது செய்து கல்லால் எறிந்து கொலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் யூத தலைவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். இயேசுவின் மீது ஒரு பெரும் குற்றத்தை சுமத்துகிறார்கள். கடவுளை பழித்துரைத்தல். கடவுளுக்கு எதிராக யாராவது பேசிவிட்டால் அது பெரும் குற்றம். அவர்களுக்கு பெரும் தண்டனையான மரணத்தை கொடுக்கலாம். அந்த அடிப்படையிலே இயேசு கடவுளை பழித்துரைக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு பரப்பப்படுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைமகனுக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் சாதாரண மனிதர்களாகிய நமக்கு என்னவெல்லாம் நடக்கும்? இயேசுவையே கல்லெறிந்து கொலை செய்ய பார்த்தார்கள் என்று சொன்னால் நம்மை என்னவெல்லாம் செய்வார்கள்? எந்த குற்றத்திற்காக இயேசுவின் மீது கல்லெறிய பார்க்கிறார்கள்? எந்த குற்றமும் இல்லை. இது முழுக்க முழுக்க ஒரு அவதூறு. கடவுளின் பெயரில், அவருடைய சட்டத்தின் பெயரிலே சுயநலவாதிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு மக்கள் மத்தியிலே பரவுவதற்கு காரணம் என்ன? இந்த தலைவர்களிடத்திலே ஒரு அதிகாரம் இருக்கிறது, பணம் இருக்கிறது,
அது ஏழை எளிய மக்களிடத்திலே இல்லை. இதுதான் பிரச்சனை. என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றும் அதிகாரமும் பணமும் வைத்திருப்பவர்கள் எளிய மக்களை என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்பதை அறிவோம். பல நேரங்களிலே நாம் இதுபோன்ற அநீதிகளை கண்டும் அமைதியாக கடந்து சென்று விடுகிறோம். பணத்தை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்தும் நாமும் அநீதிக்கு தானே துணை போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மைக்கும் அன்புக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் சான்று பகர நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதோ இயேசுவின் மீது அவர்கள் கல்லெறிய பார்த்தார்கள். ஆண்டவர் இயேசு பயப்படவில்லை. அவர்களை எதிர்த்து தேவையில்லாமல் சண்டை போடவில்லை. அவருடைய வேலையை அவர் செய்து கொண்டே சென்றார். இன்று நாமும் இப்படியாக அறிவு தெளிவோடு நடந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் மீது கல்லெறிய பார்த்த கூட்டம் இன்று நம்மையும் அழித்து ஒழிக்கலாம் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கலாம். நமக்கு எதிராக சதி திட்டம் தீட்டலாம். ஆண்டவரே அங்கிருந்து நழுவி சென்றார் என்று இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, பன்றிகளின் முன் முத்தை சிதறாதே என்று விவிலியம் சொல்லுகிறது. எந்த இடத்தில் யாருக்கு விளக்கம் கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அவர்களுக்கு மட்டுமே நாம் விளக்கம் கொடுக்கலாம். எல்லா இடங்களிலும் நாம் பதில் சொல்லி கொண்டே இருக்க தேவையில்லை. இதோ கல்லெறிய பார்த்த அந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் இயேசு அங்கிருந்து விலகிச் செல்கிறார். பல நேரங்களில் நாம் இதை செய்வதில்லை. எனவேதான் சிறிய பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் யார் மீதாவது இதுபோல கல்லெறிய பார்த்தீர்களா? அநீதிக்கு துணை போயிருக்கின்றீர்களா? உங்களையே நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். இதோ ஆண்டவர் இயேசுவை கொலை செய்ய நினைத்த அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன? எங்கே இவர் நம்மை போல ஒரு தலைவராக உயர்ந்து விடுவார்களோ, எல்லா மக்களும் இவர் பின்னே சென்று விடுவார்களோ என்ற அச்சம். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வளர்ந்து விடக்கூடாது. நாம் நலமாய் இருந்து விட்டால் மற்றவர்களுக்கு மதிப்பு இல்லை. நிச்சயமாக பொறாமையும் சுயநலமும் பேராசையும் கொண்ட ஒரு கூட்டம் நம் அருகில் இருக்கலாம். நாம் தான் விழிப்பாய் இருக்க வேண்டும், நழுவி செல்ல வேண்டும், எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இதோ இந்த நாளில் ஆண்டவர் இயேசுவை கல்லால் எரிய சூழ்ந்த கூட்டத்தில் எத்தனை பேர் அதற்கு முழுமையாக உடன்பட்டு இருப்பார்களோ தெரியாது. ஆனால் தலைவர்கள் இயேசுவின் மீது பழி சுமத்துகிறார்கள். நல்ல தலைவர்கள் இருந்தால் இதுபோல் நடந்திருக்காது. எனவே நம்முடைய வீடுகளிலே நாம் நல்ல பண்பு கொண்ட பிள்ளைகளை வளர்த்தெடுப்போம். அவர்கள்தான் நாளைய தலைவர்கள். உண்மைக்கும் அன்புக்கும் நீதிக்கும் சான்று பகரக்கூடிய பிள்ளைகளை நாம் வளர்த்தெடுப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் உண்மைக்கும் அன்புக்கும் நீதிக்கும் சான்று பகரும் நல்ல பிள்ளைகளாக தலைவர்களாக இருக்க எங்களை ஆசீர்வதியும். இதோ தவக்காலத்தின் இந்த நாளிலே நோயாளர்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்தும். இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் உடைய ஞானத்தினால் நீர் நிரப்புவீராக. எங்கள் பயணங்களை பாதுகாத்து தாரும் ஆண்டவரே. எங்கள் முடிவுகளை ஆசீர்வதியும். நாங்கள் ஞானத்தோடு பேசவும் செயல்படவும் ஆசீர்வதியும். உலக நாடுகளிடையே இருக்கக்கூடிய பதற்ற நிலை நீங்கி போர்கள் அற்ற
அமைதியும் சமாதானமும் இருக்கக்கூடிய உலகமாய் நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவே ஆண்டவரே, திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆன்மாக்களை விண்ணக பேரின்பு வீட்டிலே சேர்த்து கொள்ளுவீராக. இயேசுவே, உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். எந்த விபத்தும் இல்லாமல் எங்களை அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்தி செல்லுவீராக. ஆண்டவரே, குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தார். வேலை வாய்ப்பிற்காக, திருமணத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதியும். இதோ வயதான காலத்திலே முதியவர்கள் நல்ல உடலுள்ள சுகத்தோடு இருக்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும்படியாகவும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.